எல்லாருக்கும் வணக்கம். 1967 தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு 2 நாடாளுமன்ற இடங்களை இழந்தது. தொகுதி மறுவரையின் ஆபத்து. 1967 2 தொகுதிகளை இழந்த தமிழ்நாடு. இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடுவண் பாஜக அரசு தொகுதி மறுவரை செய்யப்போவதாக அறிவித்துள்ள நிலையில் அது தென் மாநிலங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த தசாப்தங்களில் நடுவண் அரசு அறிமுகப்படுத்திய மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டங்களை தென் மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுத்தியதால் அந்த மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டது. இவ்வாறு மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டதால் தென் மாநிலங்கள் சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்தன. ஆனால் வட மாநிலங்கள் மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்படுத்த தவறியதால் அங்கு மக்கள் தொகை கட்டுக்கடங்காமல் அதிகரித்தது. அது அந்த மாநிலங்களின் வளர்ச்சியையும் கடுமையாக பாதித்தது. இந்த நிலையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை கொண்டுவரப்பட்டால் மக்கள் தொகை குறைவாக உள்ள தென் மாநிலங்களில் தொகுதிகள் எண்ணிக்கை குறையவும் வட மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. மத்திய அமைச்சர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைக்கும் போது எந்த மாநிலத்தின் தற்போதைய இடங்களும் குறைக்கப்பட மாட்டாது என்று கூறினாலும் தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களில் தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரித்தால் அதனாலும் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இதற்கு முன்னரே தொகுதி மறுவரையறை மூலம் தொகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளது என்பது பலரும் அறியாத தகவலாகவே உள்ளது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்னர் தமிழ்நாட்டுக்கு, அதாவது அப்போதைய மதராஸ் மாகாணத்திற்கு 1957 நாடாளுமன்ற தேர்தலில் 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. பின்னர் 1961ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு 1963இல் அமைக்கப்பட்ட தொகுதிகள் மறுவரையறை ஆணையம் மாநிலங்களுக்கான இடங்களை மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி மாற்றியமைத்தது. அதன்படி 1967 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற இடங்களின் எண்ணிக்கை 41லிருந்து 39ஆக குறைக்கப்பட்டது. அதே நேரம் நாடாளுமன்றத்தின் மொத்த எண்ணிக்கை 494லிருந்து 520ஆக அதிகரிக்கப்பட்டது. பல வட மாநிலங்களில் நாடாளுமன்ற இடங்கள் அதிகரிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் மக்கள் தொகை குறைந்ததை காரணமாக காட்டி தொகுதிகள் குறைக்கப்பட்டன. அதேபோல 1977 நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை 520லிருந்து 542ஆக அதிகரிக்கப்பட்ட போது வட மாநிலங்களில் மட்டுமே தொகுதிகள் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை. இந்த தேர்தலுக்கு பின்னர்தான் நிர்ணயிக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையை 2001ஆம் ஆண்டு வரை மாற்றக்கூடாது என 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. பின்னர் 2001ஆம் ஆண்டு இது 2026 வரை நீட்டிக்கப்பட்டது. தற்போது 2026இல் இந்த கால வரையறை முடிவுக்கு வரும் நிலையில் மீண்டும் தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு தென் மாநிலங்கள் மீண்டும் வஞ்சிக்கப்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டின் இடங்கள் குறைக்கப்பட்டது குறித்து முக்கிய கருத்தை தெரிவித்தது.
மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய காரணத்தால் 1967 பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற இடங்கள் 41 39 குறைக்கப்பட்டது தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு தெரிவித்தது. மேலும் இதனால் தமிழ்நாட்டுக்கு சுமார் 5600 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அல்லது மாநிலங்களவை இடங்களை அதிகரித்து ஈடு செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் அரசுக்கு பரிந்துரை செய்தது குறிப்பிடத்தக்கது. தொகுதி மறுவரையின் ஆபத்து. 1967 2 தொகுதிகளை இழந்த தமிழ்நாடு 41 தொகுதி 39 ஆனது எப்படி? இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.